Hello friends, welcome back to our channel Simply Ari. Appliques and broochesல டோட்டலாக 100 டிசைன்ஸ் ப்ரீ-ரெக்கார்டட் கிளாஸாக நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கிளாஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு ரீக்ரியேஷன் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் பின்ட்ரெஸ்ட்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணுற ஒரு டிசைன். ரொம்ப ஈஸி, வெறும் 2 மெட்டீரியல் அண்ட் சிம்பிளான ஸ்டிச்சும் கூட. நம்ம சேனல் பார்த்து ஆரி கற்றுக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பேட்டர்ன் ஸ்டிச்சை ஏதாவது மோட்டிஃபில் அப்ளை பண்ணி காட்டுங்க டிஃப்ரெண்ட்டானு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த டிசைன் அந்த மாதிரி கான்செப்டில் தான் இருந்தது, அதனால தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ பேட்டர்ன் ஸ்டிச்சில் உங்களுக்கு இன்னும் நல்ல ஐடியா கிடைக்கும். பேட்டர்ன் ஸ்டிச்லேயே 2 டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட் டைப் யூஸ் பண்ணி தான் நான் அந்த டிசைன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த டுட்டோரியல் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளாரல் டிசைனோட ட்ரேசிங்கை நான் கிளாத்தில் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த ஸ்டிச் நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். நீடில் தொல்லு பிராண்டில் நம்பர் 13 யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர் டிசைனுக்கு ஒரு செயின் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். சில்க் த்ரெட் வச்சு த்ரெட் எடுத்துக்கிறேன். சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறேன். நம்ம ட்ரா பண்ணியிருக்க இந்த லைன் மேலேயே சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சாக போட்டுக்கலாம். பேட்டர்ன் ஸ்டிச் கரெக்டாக நீட்டாக போடுறதுக்கு இந்த செயின் ஸ்டிச் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதுக்குள்ளே இருந்து தான் நம்ம அந்த ஸ்டிச்சே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் இதை அழகாக பொறுமையாக போட்டுக்கோங்க. ஸோ ஷார்ப்னஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுட்டு டர்ன் பண்ணிங்கன்னா நீட்டான ஷார்ப்னஸ் வரும். கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ இந்த அவுட்லைன் முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த பாயிண்ட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் கொண்டு நாட் போட்டுக்கலாம். இந்த ஃப்ளவர் டிசைனுக்குள்ளே தான் நம்ம பேட்டர்ன் ஸ்டிச் வச்சு ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஸோ பேட்டர்ன் ஸ்டிச் நீட்டாக போடுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம என்ன சைஸுக்கு ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக தான் போட போகிறேன். அதனால் கொஞ்சம் கிட்டக்க தான் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக ஐ மெஷரில் போடுறேன். ஸோ நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒரு 0.3 mm அந்தளவுக்கு தான் இருக்கும். ஸோ லைன்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ட்ரா பண்ணணும். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லைன் பக்கத்தில் இருக்க அந்த செயின் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளேருந்து நான் த்ரெட் எடுத்துக்கிறேன். இதுக்கும் சில்க் த்ரெட்டில் நான் டபுள் ஸ்டாண்ட் தான் எடுக்கிறேன். இப்போது இந்த ஃபஸ்ட் லூப்பை நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற லைனில் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இதுலேருந்து எடுக்கிற லூப்பை நம்ம அவுட்லைன் செயின் போட்டிருக்கோம்ல, அந்த செயினுக்குள்ளே இப்படி ஸ்ட்ரைட்டாக கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே த்ரெட்டை புல் பண்ணி கீழே கொண்டு ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ இந்த லூப்பை சைட் லைனில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுலேருந்து எடுக்கிற லூப்பை இந்த செயினுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த லூப்பை ஸ்ட்ரைட்டாக கொண்டு லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு குட்டி குட்டி பாக்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லூப்பை அப்படியே நம்ம புல் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கொண்டு லாக் போட்டுக்கிறோம். ஸோ இந்த ஸ்டிச்சில் லாக் நம்ம இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் போடுறோம். இந்த ஃப்ளவரில் இந்த பெண்டு ஷேப் இருக்கிறனால ஸ்டார்ட் பண்ணும் போதும் எண்ட் பண்ணும் போதும் இந்த லைனில் நமக்கு ஸ்டிச்சோட சைஸ் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். நம்ம இந்த லைன் முடிச்சிட்டோம். நாட் போடுறது அந்த செயினுக்குள்ளேருந்தே த்ரெட் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இந்த இன்னொரு சைடு இந்த லைன்லேயும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம செகண்ட் லைன் பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே தான் செயினுக்குள்ளேருந்தே த்ரெட் எடுத்துக்கலாம். சைடில் ஸ்டிச் பண்ணிவிட்டு ரொம்ப பெரிய ஸ்டிச்சாக போடக்கூடாது, சின்ன செயினாக போட்டுக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது நமக்கு இந்த செயின் லைன் தான் இருக்குது. ஸோ அந்த செயின் லைனுக்குள்ளேருந்தே த்ரெட் எடுத்து நம்ம கீழே லாக் போட்டுக்கலாம். இப்போ செகண்ட் ஸ்டிச் போடுறோம். ஸோ இதுக்கு நம்ம ப்ரீவியஸாக போட்டிருந்த அந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே அப்படியே புல் பண்ணி லாக் போட்டுக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக போட்டிருந்த செயினுக்கு மேலே இப்படி ஸ்டிச் பண்ணி த்ரெட் அப்படியே புல் பண்ணிவிட்டு லாக் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பேட்டர்ன் ஸ்டிச். சின்ன சின்னதாக போடும்போது இந்த ஃபில்லிங் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி நம்ம நேராக கொடுக்குற ஸ்டிச்சை செயின் ஸ்டிச்சுக்கு நடுவுலேருந்தும் பஞ்ச் பண்ணி கீழே கொண்டு வரலாம். நான் செயின் ஸ்டிச்சுக்கு மேலே பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இது கொஞ்சம் ஒரு ஹனிகோம் பேட்டர்னில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த லைனையும் நம்ம சைடு இருக்கிற செயின் ஸ்டிச்சுக்குள்ளே நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற 3 லைன் நடுவில் ஒரு சின்ன கட்டு இருக்கிறனால நாட் போட்டு பண்ணியிருந்தோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற லைன்ஸ் எல்லாமே ஃப்ளவரோட ஒரு எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப்போசிட் எண்ட் வரைக்கும் கண்டினியூஸாக போட்டுடலாம். ஸோ ஃபுல்லாக அந்த ஃபில்லிங் முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த ஃப்ளவரோட எண்டு வரைக்கும் நான் பேட்டர்ன் ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த சைடு செயின் ஸ்டிச் போட்டிருந்தோம்ல, அதுலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு சின்ன லைன் போட்டு ஆப்போசிட் சைடு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ளவரை. நம்ம ட்ரா பண்ணியிருக்க மற்ற ஃப்ளவருக்கும் இதே மாதிரி தான் பேட்டர்ன் ஸ்டிச் ஃபில்லிங் முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ளவர் ஃபில்லிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டெம் போர்ஷனுக்கு நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு செயின் ஸ்டிச் மட்டும் கொடுத்தும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
பட் நான் வந்து இதுக்கு சில்வர் கலர் கட் பீட் வச்சு ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டெம் போர்ஷனுக்கு கீழே இருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம ஒரு கட் பீடாக வச்சுக்கலாம். நார்மல் மெஷின் த்ரெட் யூஸ் பண்ணி தான் கட் பீட் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ஸ்டெம் போர்ஷனில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ளவரையும் சுற்றி கண்டினியூஸாக அவுட்லைன் கொடுக்க போகிறோம் இந்த கட் பீட் வச்சு. அதனால தான் நான் வந்து கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அது பக்கத்துலேயே கட் பீட் வந்து ஒரு லைன் இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த சைடு இருக்கிற ஃப்ளவரில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அது மேலே ஓவர்லாப் ஆகிற மாதிரி தான் கட் பீட் வரும். ஸோ இப்படி கீழே வந்து நம்ம சில்க் த்ரெட் இருக்கிறனால பீட்ஸோட பொசிஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பொறுமையாக நம்ம அந்த ஃப்ளவரோட அவுட்லைனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பீடாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃப்ளவரோட சைட் ஷார்ப்னஸ் கொண்டு வரதுக்கு ஒரு கட் பீட் இங்கே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படி டர்ன் பண்ணி ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடை நம்ம பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஃப்ளவர் சுற்றி நம்ம கட் பீட் அவுட்லைன் முடிச்சிட்டோம். இப்போ அப்படியே இந்த ஸ்டெம் போர்ஷனில் கண்டினியூ பண்ணி நம்ம கீழே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்ல, அது வரைக்கும் கொண்டு வந்துடலாம். நாட் போட்டு நம்ம இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே மாதிரி மற்ற ஃப்ளவருக்கும் கட் பீட் அவுட்லைன் முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த மோட்டிவ். ரொம்ப ஈஸி அண்ட் ஃபாஸ்ட்டாக இந்த ஒர்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். த்ரெட் ஒர்க் மட்டும் எனக்கு போதும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குற கஸ்டமருக்கு இந்த மாதிரி டிசைன் சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் இதில் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிச்சிக்கிறது வந்து அரௌண்ட் ஒரு 5 inches இருக்கும் இந்த மோட்டிவோட ஃபுல் சைஸு. இந்த சைஸ்லேயும் நீங்கள் பண்ணலாம், ஒரு இதை விட சின்னதாக பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோவிலேருந்து பேட்டர்ன் ஸ்டிச்சில் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.